see the plane polarized light எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்கோம். plane polarized light அப்படினாலே என்னது the vibration of the particles as the light wave progresses in a medium is confined or restricted to only one direction perpendicular to the direction of propagation. Plane polarized. இது வந்து என்ன மெத்தட்ல பார்த்தோம் சொன்னேன், ரிஃப்ராக்ஷன் மெத்தட்ல ப்ரூஸ்டர்ல வச்சிட்டு பைல் ஆஃப் பிளேட்ஸ் பார்த்தோம். அடுத்து ரிஃப்ராக்ஷன்ல ஒரு மெத்தட் பண்ணிக்க போறோம் சொன்னேன். அந்த ரிஃப்ராக்ஷன் வந்து சிங்கிள் ரிஃப்ராக்ஷன் இல்ல, இட் இஸ் டபுள் ரிஃப்ராக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டபுள் ரிஃப்ராக்ஷன் சிங்கிள் ரிஃப்ராக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிஃப்ராக்ஷன்ங்கிறது என்ன, ஒரு மீடியத்துக்கு இல்ல இது மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு லைட் ரே டிராவல் ஆகும் பொழுது because of the density of the medium is different, it cannot travel along the same direction, either it has to bend towards normal or away from the normal. This is refraction nu peru. Refraction na the path of the ray is deflected either towards normal or away from normal. Density of the second medium first medium depend பண்ணி இருக்கு இதுல. இது பேர் refraction. Double refraction na என்ன, இது யார் முதல்ல இது யார் கண்டுபிடிச்சா, பார்த்தோலினஸ் அப்படிங்கிற ஆள் கண்டுபிடிச்சார். இது எப்படின்னா, இது he was using or இப்போ கூட நம்ம இதை யூஸ் பண்றோம், கால்சைட் கிறிஸ்டல். நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கிறிஸ்டல் நேச்சுரலி அக்கரிங் கிறிஸ்டல்ஸ். அதில் ஒன்று நேற்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது போரான் சிலிகேட், தட் இஸ் டூர்மலைன் அப்படின்னு பார்த்தோம். கால்சைட் கிறிஸ்டல்ங்கிறது calcium carbonate, CaCO3, calcite crystal. Calcite is the mineral name. Naturally இது crystalline formல கிடைக்கிறது. Same crystalline structure as tourmaline, trigonal structure வரும். So இந்த calcite crystalக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது டபுள் ரிஃப்ராக்ஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டி முதல்ல கண்டுபிடிச்சது calcite crystal. எப்படி இப்போ இந்த கிறிஸ்டல் ஒரு 3 டைமென்ஷனில் வரைஞ்சிக்கலாம். If I am sending a light through the crystal, this particular crystal, தெரியுதா? So the front face வழியா நான் அனுப்புறேன் unpolarized light. Unpolarized lightனா அப்ப எப்படி இருக்கும், டபுள் எண்டட் ஏரோ ஒன்று போட்டு டாட் வைக்கணும், ஏன்னா இப்படி இந்த டைரக்ஷன்லயும் இருக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு. Unpolarized லைட் அப்படிங்கிறது நேற்று நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டு இருந்தோம். அன்போலரைஸ்ட் லைட் அப்படிங்கிறது நார்மலாக வரக்கூடிய சன்லைட்டு ஆர் சோர்சஸ் லைக் சோடியம் வேப்பர் லேம்ப், இது எல்லாமே அன்போலரைஸ்டு நேச்சுரலி அக்கரிங் லைட். இது when light ray now is allowed to pass through calcite crystal, அந்த எமர்ஜென்ட் சைடு, அதாவது லைட் வெளியில் வரும்பொழுது ரெண்டு ரேவா வெளியில் வந்தது. இது பேர் தான் டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். இது இந்த கிறிஸ்டல் இப்போ வரையறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் செக்ஷன் ஒன்று வரைவோம். பிரின்சிபல் ஒரு பர்டிகுலர் ஒன் பார்ட் ஆஃப் தி ஒன் பிளேன் ஆஃப் தி கிறிஸ்டல் மட்டும் வரைவோம், அதுக்கு பேர் பிரின்சிபல் செக்ஷன் பேர். அது ஏன் பிரின்சிபல்னு சொல்கிறோம்னா, இந்த கால்சைட் இந்த மாதிரி கிறிஸ்டல்லாம் இந்த மாதிரி டபுள் ரிஃப்ராக்ஷன் காமிக்கிற இந்த கிறிஸ்டலுக்கெல்லாம் பேர் யூனிஆக்சியல் கிறிஸ்டல்னு பேர். இது என்ன யூனிஆக்சியல்னா, ஒரு பர்டிகுலர் இந்த டூர்மலைனில் கூட பார்த்தோம், ஒரு ஆப்டிக் ஆக்சிஸ்னு ஒரு டைரக்ஷனை வச்சுட்டு அதை வச்சு தான் நம்ம அதை ரொட்டேட் பண்ணுறோன்னு. அலாங் த டைரக்ஷன் அந்த வைப்ரேஷன்ஸ் ஆர் கன்ஃபைன்டு இல்லையா. ஸோ யூனிஆக்சியல் கிறிஸ்டல்னு சொல்லும்போது இந்த யூனிஆக்சியல்ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஆக்சிஸ், அதை இப்போ நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதில் அந்த ஆக்சிஸ் இருக்கு, அந்த ஆக்சிஸ் ஃபாலோ ஆகிற இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேன் பேர் தான் பிரின்சிபல் செக்ஷன்னு பேர். அந்த பிரின்சிபல் செக்ஷனை இப்படி வரையணுமோ. So it is a principal section, ஒரு part, ஒரு plane of inside the crystal. So the light entering the crystal is unpolarized light. இந்த பார்ட்ல நம்ம என்னது டபுளா பிரியறதுன்னு சொன்னோம். உள்ள நான் இங்க டபுளா வரையல, வெளியில வரைஞ்சிருக்கேன். இப்போ எப்படி டபுளா வரையது பார்க்கலாம். This is angle of incidence, right? நார்மல் வரையணும். இப்போ இந்த இடத்துல யூசுவலா ரிஃப்ராக்ஷன்ல என்ன ஆகுது, பெண்ட்
டுவர்ட்ஸ் நார்மல் வரும். ஏன்னா இந்த இடத்துல இது ஏர், இது வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற டென்சிட்டி இருக்கிற மீடியம். அப்போது இட் travels with towards normal. As it travels towards normal, we find that there are two rays traveling towards the normal and come out. இப்போ இந்த லைட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது யார் எப்பேற்பட்ட லைட்டுன்னு. ஸோ தனித்தனியாக அனலைஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? அனலைசர்னு ஒன்று நம்ம நேற்று இந்த போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அனதர் டூர்மலைன் கிறிஸ்டல் அல்லது அனதர் கால்சைட் கிறிஸ்டல் சொல்லக்கூடாது, டூர்மலைன் கிறிஸ்டல் எடுத்துக்கிறது. அது அனலைசராக யூஸ் பண்ணலாம் சொன்னோம் இல்லையா, போலரைசர் அனலைசர் சொல்லி கொடுத்தோமே. அது ஐடியாவில் சப்போஸ் இந்த லைட்டை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய வைப்ரேஷன் டைரக்ஷன் இப்படி இருந்தது. தி அதர் லைட்டோடைய வைப்ரேஷன் டைரக்ஷன் perpendicular to the plane of incidence and perpendicular therefore to the polarization vibration direction of the other ray. இந்த அப்ப ரெண்டு ரே வருது, இது 1 இது 2ன்னு வெச்சுக்கிறேன். இதுக்கு 1 2க்கு இப்ப பேர் கொடுக்க போறோமோ. that is double refraction என்ன, single incident ray produces two refracted rays. Both refracted rays are completely plane polarized. Both refracted rays are completely plane polarized. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை? டூர்மலைன் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்ற அந்த அனலைசரை கொண்டு வந்து இதை தனியாகவும் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். எப்படி அனலைசிஸ்னா என்ன, அந்த டூர்மலைன் கிறிஸ்டலை இந்த லைட்டு டூர்மலைன் கிறிஸ்டல் வழி அனுப்பிச்சிட்டு அந்த கிறிஸ்டலை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் எவ்ரி 90க்கு 0 இன்டென்சிட்டியும் மேக்ஸிமம் இன்டென்சிட்டியும் ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் எவ்ரி 90க்கு மாறிண்டே வரும். அதே போல் இதுக்கும் மாறுறது. அந்த பிரின்சிபல் செக்ஷனை வச்சுட்டு பேரலாக இருக்கும் பொழுது இதனுடைய வைப்ரேஷன் டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கும் பொழுது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, பர்பெண்டிகுலராக இருக்கும்போது மினிமம் இன்டென்சிட்டி 0 இன்டென்சிட்டி வரும். அதை வச்சுட்டு இதனுடைய வைப்ரேஷன் டைரக்ஷனும் இதனுடைய வைப்ரேஷன் டைரக்ஷனும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு கண்டுபிடிச்சது. அடுத்தது ஸோ உள்ளே வரும்பொழுதே இது என்ன ஆயிடுது, போலரைஸ் ஆகிடுது. எந்த போலரைசேஷன்? கம்ப்ளீட்லி பிளேன் போலரைசேஷன். ஸோ இந்த டபுள் ரிஃப்ராக்ஷன் வச்சுட்டு அப்போ தேர்ஃபோர் வி கேன் ப்ரொடியூஸ் கம்ப்ளீட்லி பிளேன் போலரைஸ் லைட். இது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் த ரிஃப்ளெக்ஷன் பூஸ்டட் லா. இது செகண்ட் மெத்தட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது பிரின்சிபல் செக்ஷன் ஆஃப் கால்சைட் கிறிஸ்டல் அண்ட் அனாலிசிஸ் டன். இப்போ இந்த கிறிஸ்டலுடைய இந்த பேக் போர்ஷனை நம்ம இந்த கிறிஸ்டல் இஸ் தெரியுறதா 3 dimensionல ஒரு கிறிஸ்டல் வந்து ஒரு வி கேன் ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு இங்க் டாட் வச்சிடலாம். இங்க் டாட்டை வச்சுட்டு இந்த கிறிஸ்டலை அது மேலே இப்படி வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும், இந்த கிறிஸ்டலுடைய இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், இந்த டைமண்டாக தெரியும் இல்லையா. ஸோ when you keep the crystal over this dot, immediately 2 dots are seen. எப்படி இதான் இந்த காரணம், இதுதான் டபுள் ரிஃப்ராக்ஷனோட ஐடியாவே. ஒரு டாட் எடுத்து கிறிஸ்டல் எடுத்தோட ஒரு டாட் தான் இருக்கு, பட் கிறிஸ்டல் வச்சோடனே 2 டாட்டாக தெரியுது. அப்புறம் இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணினா இது பேப்பர் டாட் இங்க் டாட் இருக்கிற பேப்பர், இது இந்த டைமண்டாக போட்டிருக்கிறது கிறிஸ்டல். அப்படி வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு டாட் 2 டாட் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ணும்போது என்னாச்சு, ஒரு டாட்டு அதர் டாட்டை அதே டைரக்ஷனில் சுற்றி வருது. இந்த ஒரு டாட்டு ரொட்டேட் ஆகுது, ஒரு டாட் அப்படி ஸ்டேஷனரியாக இருக்கு. ஸோ எது ஸ்டேஷனரியாக இருக்கும் அதை ஆர்டினரி ரே, ஓ ஃபார் ஆர்டினரி. அதாவது ஆர்டினரி ரேனா என்னன்னு இப்போ பார்க்கலாம். The other dot which is coming round the stationary dot, that is called extraordinary ray. Ray or wave இப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ ரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா ஏன் இது ஆர்டினரி இது எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ இந்த லைட்டு விச் இஸ் நாட் ரொட்டேட்டிங் இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படிங்கிறது தான் ஆர்டினரி, இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 1 2 எல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த போலரைசேஷன் டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டினரி ரேவ் மட்டும் தனியாக ஃபர்தராக ரிஃப்ராக்ஷன் வச்சு ஃபர்தராக வேற ஒரு மீடியம் வழியாக அமிச்சா, ஆர்டினரி ரேவ் மட்டுமே ஃபர்தராக பண்ணி அமிச்சா, இட் இஸ் அப்சர்வ் டு ஃபாலோ ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லாங்கிறது என்ன, sin I by sin R இஸ் அ கான்ஸ்டன்ட் இல்லையா. whereas extraordinary ray Snell's law does not observe Snell's law or does not follow Snell's law.
ஸோ அதுலேருந்து தான் இது பேர் எக்ஸ்ட்ராடினரி ரேன்னு பேர் வச்சோம். ரெண்டாவது முக்கியமாக கண்டுபிடிச்சது என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் த ரே கண்டுபிடிக்கும் பொழுது ஆர்டினரி ரேக்கு ஸ்னெல்ஸை அப்ளை பண்ணுறோம். நம்ம இருக்கா, அது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன்னா ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. CA ஆர் CO பை C மீடியம் அப்படின்னு எழுதுவோம் இல்லை. அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்னெல்ஸில் இல்லை சைன் பை சைன் ஆர் கான்ஸ்டன்ட்னா அப்போ CM இஸ் கான்ஸ்டன்ட் அர்த்தம். whereas does not follow the extraordinary rate does not follow Snell's law லாம் அப்போ mu is not a constant, sin I by sin R is not a constant. R சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். I ஆங்கிள் மாற்றாம இது ஆறுங்கிறது இந்த டைரக்ஷன் மாறிட்டு இருக்குன்னா வெலாசிட்டி ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதில் கான்ஸ்டன்ட்னா எந்த விதத்தில் கான்ஸ்டன்ட்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் irrespective ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் லைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த கிறிஸ்டல் வழியா இந்த டைரக்ஷனில் நான் இந்த லைட் அமைச்சு பார்க்குறேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்னெல்ஸ் வழியாக மெஷர் பண்ணி பார்க்குறேன். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து நான் என்ன பண்ணலாம், இந்த மீடியமுடைய ஆர்டினரி ரேக்கு உண்டான ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். லைட்டை இந்த டைரக்ஷன் அனுப்புகிறேன். இப்போ ஒன்ஸ் அகெயின் ஆர்டினரி ரேவுடைய ஸ்னெல்ஸ் லாவை அப்ளை பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி ஸ்பீடை கண்டுபிடிக்கிறேன். ஸ்பீடு சேமாக இருக்குது. அதுதான் அர்த்தம். த ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் irrespective ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் லைட். இதுக்கு பேர் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டைரக்ஷன் டிபெண்ட் இல்லாமல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தி கால்சைட் கிறிஸ்டல் இஸ் ஃபவுண்ட் டு பி ஐசோட்ரோபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி ரே. அந்த ரே உடைய ஸ்பீடு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் irrespective ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி ரே தி கிறிஸ்டல் பிஹேவ்ஸ் லைக் an ஐசோட்ரோபிக் மீடியம். whereas எக்ஸ்ட்ராடினரி ரேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு ஸ்பீடு வரும். இன்னொரு டைரக்ஷன் அமைச்சோன்னே டைரக்ஷன் மாற்றினோடனே இன்சிடென்ட் டைரக்ஷனை மாற்றி லைட்டை மாற்றி அனுப்பும்பொழுது வேற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற ஸ்பீடு வருது. ஸோ ஸ்பீடு கண்டினியூஸ்லி டிஃப்ரெண்ட் in different directions. Speed becomes different in different directions of movement of light or propagation of light. புரியுறதா இது சொல்றது? So this is a most important essential difference. Ordinary ray follows Snell's law na speed remains constant independent of the direction of propagation of light through the crystal. Whereas extraordinary ray does not follow Snell's law na என்ன அர்த்தம் இந்த இடத்துல? does not follow ங்கற எந்த இடத்துல சொல்றோம்? Speed is different in different direction of propagation of light ன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வச்சிருந்தா இது ஆர்டினரி இது எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்றோம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல see only one along one direction of the crystal or inside the crystal both the ordinary and extraordinary ray speeds are same. Speeds become same. So along only one direction. That direction is called principal direction, principal optic axis அப்படினு பேரு, or principal direction னு பேரு. அதனால ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்குறதால இந்த கிறிஸ்டலுக்கெல்லாம் யூனிஆக்சியல் கிறிஸ்டல்னு பேரு. அதாவது ஒரே ஒரு ஆப்டிக் ஆக்சிஸ் இருக்கு. So what is the definition of therefore principal axis or optic axis? It is the direction along which the speeds of ordinary and extraordinary ray become same. So this is the definition of optic axis or principal axis. இப்போ இந்த கிறிஸ்டலுக்கு ஒன்னே ஒரு டைரக்ஷன் தான் அது இருக்கு அப்படின்னா அந்த கிறிஸ்டலுடைய பேர் யூனிஆக்சியல் கிறிஸ்டல். ஸோ ஒரு டைரக்ஷன்ல ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சேம் ஆகுது, அந்த ஆக்சிஸ்க்கு பேர் அந்த டைரக்ஷனுக்கு பேர் ஆப்டிக் ஆக்சிஸ்னு. ஸோ தெர் ஆர் அதர் கிறிஸ்டல்ஸ் லைக் குவாட்ஸ், மைக்கா, இதெல்லாம் அவங்க அதுக்கும் இந்த கிறிஸ்டலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டூர்மலைன் பிலாங் டு யூனிஆக்சியல் கிறிஸ்டல், கால்சைட் டூர்மலைன் ரெண்டு சொல்லிட்டோம். மைக்கா குவாட்ஸுக்கு எல்லாத்துக்கும் there are two different directions. எப்படி ஒரே ஒரு டைரக்ஷன் both speeds become same மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் டைரக்ஷன்லயும் the speed சேமா இருக்கு. அப்போ they are called biaxial crystals. Biaxial அப்படின்னா there are two different directions along which the speeds of
ordinary and extraordinary ray becomes same. So biaxial crystal example quartz mica. Quartz பத்தி மெயினா சொல்லிடுறேன். Quartz வந்து is nothing but silicon dioxide. Quartz ங்கிறது mineral name of silicon dioxide. crystalline formula இருக்கணும் எல்லாமே. silicon dioxide ங்கிறது நம்ம மணல்ங்கிறது crystalline formula இல்ல. மணல்ங்கிறது. So quartz ங்கிறது SiO2 உடைய crystalline form is quartz. நம்ம வாட்ச்ல கூட quartz crystal தான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம். இல்லையா? டைம் டிவைட் பண்ணி மினிட்ஸ் செகண்ட்ஸ் வாட்ச் ஓடுறதுக்கெல்லாம் இப்போல்லாம் குவாட்ஸ் கிறிஸ்டல் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் மைக்ரோ ப்ராசஸரில் டைம் கிளாக் இருக்கும், அதுவும் குவாட்ஸ் கிறிஸ்டல் வேணும். அங்கேயும் குவாட்ஸ் கிறிஸ்டல் இருக்கு. ஸோ குவாட்ஸுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் இது நம்ம ஆப்டிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி சொன்னேன். இப்போ குவாட்ஸுடைய ஆப்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே இன்னொரு ஐடியாவும் சொல்லிடுறேன். குவாட்ஸ் வந்து குவாட்ஸ் இஸ் அ கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் SiO2 சொன்னேன் இல்லையா? அதில் 3 விதமான கிறிஸ்டலைன் ஃபார்மை நம்ம இதில் ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்று கம்ப்ளீட்லி ஐசோட்ரோபிக்காக ஃபார்ம் முடியும். இப்போ கிளாஸுங்கிறது பார்த்தா அது ஐசோட்ரோபினா என்ன சொன்னோம்? இந்த வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்டிக்ஸ் ஐசோட்ரோபினா என்னன்னா த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் த சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதான் ஐசோட்ரோபின்னு சொல்றது. இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது ஐசோட்ரோபின்னு சொல்றது. கிளாஸ் இஸ் அ ஐசோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நீ எந்த டைரக்ஷன்ல லைட் அடிச்சு பார்த்தாலும் ஸ்பீட் ரிமைன்ஸ் த சேம். குவாட்ஸுக்கு பைஆக்சியல்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 2 பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும்தான் ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி இது டபுள் ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறது. 2 டைரக்ஷன்ல சேமா இருக்குன்னு சொன்னோம். குவாட்ஸை ஐசோட்ரோபிக்காவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், யூனிஆக்சியலாவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பை நேச்சர் இட் இஸ் பைஆக்சியல். புரியுறதா? குவாட்ஸ் பை நேச்சர் பைஆக்சியல். we can manipulate the property by in the crystalline form by making it uniaxial. Also we can make quartz isotropic. So quartz உடைய flexibility ரொம்ப ஜாஸ்தி. அதனால குவாட்ஸ்க்கு அப்ளிகேஷன் இன் ஆப்டிக்ஸ் இட்செல்ஃப் நிறைய இருக்கு. அதர் அப்ளிகேஷன் தான் சொன்னேன். நம்ம வாட்ச் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸருக்கு உண்டான டைம் அதுலேயும் கிளாக் ஸ்பீடுன்னு வரும். கிளாக் ஸ்பீடு சொல்கிறோம் இல்லையா? 2 GHz 1.5 GHz அப்படின்னு கம்ப்யூட்டர் கிளாக் ஸ்பீட்லாம் சொல்கிறோமே, அது நத்திங் பட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி குவாட்ஸ் கிறிஸ்டல் இன்வால்வ் இன் தட். அது பேசிக்காக அந்த இடத்துல என்ன ஆகுது? பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு படிச்சிருப்போம். நம்ம பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தெளிவாக படிச்சிருப்பீங்க. பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ குவாட்ஸுக்கு செவரல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல் அப்ளிகேஷன் வரும்பொழுது டபுள் ரிஃப்ராக்ஷனை பற்றி குவாட்ஸ் நம்ம பேசலாம், படிக்கலாம். அடுத்தது நம்ம டபுள் ரிஃப்ராக்ஷன்லாம் முடிச்சு போலரைசேஷனில் இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்ப்போம். குவாட்ஸுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ குவாட்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது மல்டிவேரியஸ் திங். நம்ம திரும்பி இங்கே டபுள் ரிஃப்ராக்ஷனுக்கு வந்துடலாம். Double refraction is nothing but a unpolarized light entering a doubly refracting crystal gives rise to 2 rays. Both are completely plane polarized but polarized in the perpendicular directions to each other. The one of the rays follows Snell's law and hence speed remains constant independent of the direction of propagation of light. That is called ordinary ray. The other ray does not follow Snell's law in artham. The speed is different in different directions. Therefore, it is called extraordinary ray. And there is only one axis in a crystal, the calcite, tourmaline, along which the speeds of ordinary and extraordinary become same. That axis is called optic axis or principal axis, and the crystals are called uniaxial crystals. There are therefore biaxial crystals also exist, like quartz and mica, where there are 2 different directions along which both ordinary and extraordinary rays become or rather travel with the same speed. இப்போ இந்த மாதிரி இந்த ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி ரே இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் தியரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது போது ஹைஜென்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணினார். நம்ம ஞாபகம் இருக்கா? ஹைஜென்ஸ் தான் வேவ் தியரி ஆஃப் லைட்டே சொன்ன ஆளு. ஸோ ஹைஜென்ஸு இந்த டபுள் ரிஃப்ராக்ஷன் பற்றியும் தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி இந்த டபுள் ரிஃப்ராக்ஷனுக்கும் ஈ கேவ் வேவ் தியரி ஆஃப் லைட். அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஹைஜென்ஸோடைய பாயிண்ட் ஐடியா என்ன? ஒரு சிங்கிள் பாயிண்ட் செகண்டரி சோர்ஸ்லேருந்து ஸ்பெரிக்கல் வேவ்ஸ் எமிட் ஆகும்னு சொல்கிறோம் இல்லையா? இன் ஆல் டைரக்ஷன்ஸ் இன் த ஃபார்வர்ட் வே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இவர் என்ன சொன்னார்? 2 ரே வருது இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் இந்த கிறிஸ்டல் as the light enters, the light wave enters, every point in the crystal emits
two separate waves. One spherical waves corresponding to O ray, another what is called elliptical wavefront. Elliptical waves or wavefront corresponding to the extraordinary ray. So he was able to, Huygens was able to explain the doubly refracting medium, doubly refraction of light in such media like calcite and tourmaline in terms of his wave theory by conjecturing, assuming spherical waves for O ray, elliptical wavefront for E ray, every point in the crystal medium produces, and elliptical nu therinjavane parunga. இப்போ இந்த இடத்துல எலிப்ஸ்னு சொன்னாலே இது லாங்கராக ட்ராவல் ஆகிருக்கும், இது ஷார்ட்டாக ட்ராவல் ஆகிருக்கும் இல்லையா. அப்புறம் இதெல்லாம் இன்டர்மீடியரியாக இருக்கும். அப்போ ஸ்பீடுங்கிறது ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் மாறும். அதுதான் இந்த எக்ஸ்ட்ராடினரி ரேவுடைய கான்செப்ட் சொன்னால, ஸ்பீட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். அப்போ இது எலிப்டிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக இருக்கும், ஸ்பீட் இஸ் சேம், அதனால் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஹைஜன்ஸ் ஒரு ஐடியாவை சொன்னார். ஸோ திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் டபுள் ரிஃப்ராக்ஷன். இந்த டபுள் ரிஃப்ராக்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம்? Since it produces two completely plane polarized light, production of plane polarized light யூஸ் பண்ணிப்போம். இதை டிசைன் பண்ணின ஆள் பேர் நைக்கல், வில்லியம் நைக்கல்னு பேர். இப்போ அந்த டிசைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.